நாங்களும் பெரியாரை வச்சிருக்கிறோம், அம்பேத்கரை வச்சிருக்கிறோம், சனாதனத்தை ஒழிக்கப்படும் தான் நாங்கள் வந்து களத்தில் இறங்கியிருக்கிறோம். முதல் நாங்களும் ஈவேராவை வச்சிருக்கோம், நாங்களும் அம்பேத்கரை வச்சிருக்கோம், நாங்களும் சனாதன தர்மத்தை அதாவது ஹிந்து மதத்தை அழிக்கிறதுக்கு தான் களம் இறங்கியிருக்கோம். இந்த ஆளு தேர்தலில் வின் பண்ணதுக்கு நான் சந்தோஷப்பட்டேங்க. ஒரு வீடியோவில் இந்த ஆளுக்கு வாழ்த்தெல்லாம் வேற சொல்லியிருந்தேன். அதெல்லாம் நினைக்கும் போது உண்மையாலேயே இப்போ வெக்கப்படுறேன், வேதனைப்படுறேன். போயும் போயும் இந்த ஆளுக்கா வாழ்த்து சொன்னேன், இந்த ஆள் வின் பண்ணதுக்கா சந்தோஷப்பட்டேன் அப்படின்றதெல்லாம் நினைக்கும் போது அசிங்கமா இருக்கு. உண்மையிலே ரொம்ப ரொம்ப அசிங்கமா இருக்கு. இந்த ஆளை இந்த திமுக தற்கொலை ஊபிஸ்கள் போட்டு பொழந்ததுல தப்பே இல்ல, துளியும் தப்பு இல்ல. இந்த ஆள் இப்படி பேசியிருக்காரு இல்லையா, நாங்களும் சனாதன தர்மத்தை அழிக்கிறதுக்கு தான் களத்துல இறங்கியிருக்கோம்னு பேசியிருக்காரு இல்லையா, இவர் இப்படி பேசுனது ஒரு வகையில நல்லதுதான். உண்மையாலேயே இவர் இப்படி பேசுனது நமக்கு பாசிட்டிவ் தான். ஏன்னா பாஜக வளர்வதற்கு இவங்களே சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணி கொடுத்துட்றாங்க. அதுக்காண்டி நாம ஃபர்ஸ்ட் இவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கலாம். இருந்தாலும் இந்த ஆளு பேசுனது தப்பு தானே, ஒரு மதத்தை தாக்கி பேசுறது தப்பு தானே, அழிப்பேன் ஒழிப்பேன் பேசுறதெல்லாம் தப்பு தானே. அதுக்கு நாம கண்டிப்பா ரெஸ்பான்ஸ் பண்ணியே ஆகணும். அந்த ரெஸ்பான்ஸ் தான் இந்த வீடியோ. ரைட்டு, இந்த ஆள் மீது ஹிந்து அமைப்புகள் யாராச்சும் வழக்கு பதிவு செய்யுங்க. ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் ஒரு மதத்திற்கு எதிராக பேசக்கூடாது அப்படின்றது சட்டம். இந்த ஆள் பண்ணது சட்டப்படி குற்றம். இந்த ஆளு மேல கேஸ் போட்டு இந்த ஆளுடைய பதவியை புடுங்கணும். புடுங்கினாதான் இதுக்கப்புறமா இந்த ஆளு மாதிரி வேற எவனோ ஹிந்து மதத்தை அழிப்பேன் ஒழிப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் பேச மாட்டான், மூடிக்கிட்டு இருப்பான். மதுரை மத்திய தொகுதியில நின்று இந்த முஸ்தபாவுக்கு ஓட்டு போட்ட ஹிந்துக்களே, உங்களை நீங்களே காரி துப்பிக்கோங்க. திமுகவுக்கு மாற்றாக தாவேகா இருக்கும்னு இவங்க எல்லாம் பிரச்சாரம் பண்ணாங்க. ஆனா ரியாலிட்டி எப்படி இருக்கு பாருங்க. திமுக என்ன இழவெடுத்ததோ அதே இழவை தான் இந்த தாவேகாவும் எடுத்துட்டு இருக்கு. மறுபடியும் திமுகவும் தாவேகாவும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு நிரூபிச்சிருக்காங்க. எங்க தேர்தல் நேரத்துல தேர்தல் பிரச்சாரங்கள்ல கோவில் கோவிலா போறீங்க, புட்டு வச்சா புட்டு வச்சுக்கிறீங்க, அவங்க பரிவட்டம் கட்டினா பரிவட்டம் கட்டிக்கிறீங்க, கையில வேலு கொடுத்தா வேலை வாங்கிட்டு தூக்கிலாம் வர காட்டுறீங்க, தேர்தல் முடிகிற வரைக்கும் இத மாதிரிலாம் நாடகம் ஆடுறீங்க, இஸ்லாமியரா இருந்துகிட்டு ஹிந்து கோவிலுக்கெல்லாம் போயிருக்கீங்க. ஆனா தேர்தல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தேர்தலை வின் பண்ணதுக்கு அப்புறமா அது எப்படிங்க நீங்க ஹிந்து மதத்தை அழிப்பேன் ஒழிப்பேன்னு வெக்கம் கூச்சம் எதுவுமே இல்லாம பேசுறீங்க? உண்மையாலேயே உங்களுக்கு கட்ஸ்ன்னு ஒன்று இருந்ததுன்னா, நெஞ்சில மஞ்சாசோறுன்னு ஒன்று இருந்ததுன்னா, ஹிந்து மதத்தை அழிப்பேன் ஹிந்து மதத்தை ஒழிப்பேன்னு சொல்லி தேர்தலில் பிரச்சாரங்கள் பண்ண வேண்டியது தானே. இந்த வீட்டு நாயெல்லாம் பார்த்துருக்கீங்களா? வீட்டில் இருக்கும்போது மட்டும்தான் கத்திட்டு இருக்கோம், வீட்டு கதவு மூடி இருந்தால் மட்டும்தான் கத்திட்டு இருக்கோம், கதவை திறந்து விட்டா மூடிக்கிட்டு இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அப்படிதான் இவங்க எல்லாருமே தேர்தல் நேரத்தில் மூடிக்கிட்டு இருக்காங்க, தேர்தல் பிரச்சாரங்களில் மூடிக்கிட்டு இருக்காங்க, தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதில் வின் பண்ணதுக்கு அப்புறமா கத்திட்டு இருக்காங்க. சரி, வீட்டு நாயை விட்டு தலங்க, நாம இந்த முஸ்தபா மேட்டருக்கு வருவோம். தாவேகாவுக்கும் முஸ்தபா சொன்ன அவருடைய கருத்துக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்ல, அது முஸ்தபாவின் தனிப்பட்ட கருத்துன்னு தாவேகா சொல்லிச்சுன்னா முஸ்தபா மேல நடவடிக்கை எடுங்க, கட்சி ரீதியில நடவடிக்கை எடுங்க. எடுப்பீங்களா? உங்களால எடுக்க முடியுமா? இவங்க மாற்றம்னு சொல்லி தானே ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனா இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா பண்ற வேலை எல்லாம் பாருங்களேன். அதுவும் முஸ்தபா இந்த ஆளு பண்ற வேலையை பாருங்களேன். என்ன சார், தமிழகத்துல மத கலவரம் பண்றதுக்கு ஏதாச்சும் பிளான் போடுறீங்களா? அதுபடி கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாம ஹிந்து மதத்தை அழிப்பேன் ஒழிப்பேன் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. உதயநிதி பேசினார்னா அது அவருடைய கருத்துங்க சொல்லிட்டு போக வேண்டியதானே. நீங்க எதுக்கு நாங்களும் பெரியாரை வச்சிருக்கோம், நாங்களும் அம்பேத்கரை வச்சிருக்கோம், நாங்களும் சனாதன தர்மத்தை அழிக்கிறதுக்கு தான் இங்க வந்திருக்கோம், எதுக்கு இதெல்லாம்? திரு ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவி ஏற்றதுக்கு அப்புறமா அந்த ஸ்டேஜ்ல என்னங்க சொன்னாரு? இந்த அரசு அனைவருக்குமான அரசு, அனைவருமே சமமாக தான் இந்த அரசு பார்க்கும், எந்த ஒரு மதவேதம் பார்க்காம நாங்க எல்லாருமே சமமாக தான் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஜோசப் விஜய் சொன்னாரா சொல்லலையா? பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். ஸ்டேஜில் அப்படி சொன்னதுக்கு அப்புறமா தாவேகா நிர்வாகிகள் இவங்க என்ன பண்றாங்க பாருங்க. உங்க இன்டென்ஷன் தான் என்னங்க? ஏற்கனவே சொன்னதுதான், இருந்தாலும் பரவாயில்ல மறுபடியும் சொல்றேன் கேளுங்க. இதே மாதிரியான ஒரு கருத்தை பாஜக சொல்லியிருந்ததுன்னா இஸ்லாம் மதத்தை அழிப்போம் இஸ்லாம் மதத்தை ஒழிப்போம்னு பாஜக சொல்லியிருந்ததுன்னா இந்நேரத்துக்கு தமிழகத்துல என்னென்னலாம் நடந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. இங்க இவனுங்களா சேர்ந்து என்னென்னலாம் பண்ணிருப்பானுங்க. ஒண்ணும் இல்லைங்க, ராமலிங்கம்னு ஒருத்தர், அவர் என்னங்க பண்ணாரு? என்ன பண்ணாரு? இஸ்லாம் மதத்துக்கு மாத்திரத்துக்காக வந்திருந்த அந்த மதமாற்ற கும்பல் கிட்ட போயிட்டு லாஜிக்கலான கேள்விகளை கேட்டாரு. நீ குல்லா வைக்க சொல்ற, நான் குல்லா வச்சுக்கிறேன், அதே மாதிரி நான் உனக்கு பொட்டு வைக்கிறேன், நீ பொட்டு வச்சுக்கிறேன்னு சொல்லி தானே கேட்டாரு. அதுக்கு அந்த அடிப்படைவாத இஸ்லாமிய பயங்கரவாதிகள்
ராமலிங்கம் அவர்களை துடிக்க 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 கொண்டானுங்க. அப்புறம் சிவகார்த்திகேயன் நடிச்ச அமரன்னு ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்திற்கு எதிராக இங்கிருந்து அடிப்படைவாத இஸ்லாமிய பயங்கரவாதிகள் என்னென்னலாம் பண்ணானுங்க சொல்லுங்க? என்னென்னலாம் பண்ணானுங்க? தியேட்டர்ல பெட்ரோல் குண்டெல்லாம் போட்டானுங்க. தமிழகம் அமைதி பூங்காவாக இருப்பதற்கு காரணமே இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் ஹிந்துக்கள். இவங்க தான் சகிப்புத்தன்மை அப்படின்றது, இந்த மத சகிப்புத்தன்மை அப்படின்றது ஹிந்துக்களுக்கு மட்டும்தான் இருக்கு, வேற யாருக்குமே இல்ல. மங்குனி மாதேஷ் இருக்கா இல்லையா, அதான் இந்த ஆதான் சேனல்ல வேலை பார்த்துட்டு இருப்பானே, அந்த மாதேஷ் இந்த முஸ்தபாக்கு முட்டு கொடுக்குற மாதிரி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கான். ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்கான். இதை பாருங்க. இவன் ஒரு வீடியோ போட்டு இந்த ஒரு ட்வீட்டை போட்டிருக்கான். அந்த வீடியோவை போட்டது வேற யாரும் கிடையாது, இந்த முஸ்தபா தான். அந்த ஆள் தான் போட்டது. அந்த வீடியோ தூக்கி இவன் போட்டு எப்படி முட்டு கொடுத்துருக்கான் பாருங்க. இந்த வீடியோ தான் எம்எல்ஏ முஸ்தபா யார் என்பதற்கான சாட்சி. அவரை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கும் கூட்டம் உங்க மத அரசியலை வடநாட்டில் வைத்துக் கொள்ளவும் ஃப்ரெண்ட்ஸ். ஏண்டா லவுடு சனாதன தர்மத்தை, அதாவது ஹிந்து மதத்தை அழிப்பேன்னு ஒருத்தன் சொல்லுவான், அது மத அரசியல் கிடையாதாமா? அதை நாம தட்டி கேட்கிறோம் பாருங்க. ஏன்டா இப்படி சொல்ற, ஏன்டா இத மாதிரி ஹிந்து மதத்தை அழிப்பேன்னு சொல்ற? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பொறுப்புமிக்க பதவியில் இருக்கக்கூடிய நீ சனாதன தர்மத்தை எப்படிடா அழிப்பேன்னு சொல்லலாம் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டா அது மத அரசியலாமா? நாம மத அரசியல் பண்றோமா? டேய் மங்குனி மாதேஷ், இப்படியும் சோறு திங்கணுமாடா? இப்படியும் சோறு திங்கணுமாடா? இப்படி சம்பாதிக்கிற காசு உன் உடம்புல ஒட்டுமாடா? உன் புள்ள குட்டி ஒட்டுமாடா? குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒட்டுமாடா? அசிங்கமா இல்லையாடா உனக்கு? பட்வைசரு அசிங்கமால உனக்கு? விடுங்க விடுங்க, இவனை பற்றி பேசினா ஹைப் ஆயிடுது. அதனால் இவனை பற்றி நாம் இப்போதைக்கு நிறுத்தி வைப்போம். தனியாக இந்த மங்குனி மாதேஷை போட்டு நாம் பொழப்போம். ஓகேங்களா? இப்போதைக்கு இவனை விட்டு வைப்போம். நம்முடைய அண்ணாமலை அவர்கள் இந்த ஆளையும், அதாவது இந்த முஸ்தபாவையும் திமுகவையும் சேர்த்து வச்சு ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணி விட்டுருக்காரு. பிரிக்கும் சனாதனம் நிச்சயம் ஒழிக்கப்பட வேண்டும். நன்றி, வணக்கம். சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டும். நாங்களும் பெரியாரை வச்சிருக்கிறோம், அம்பேத்கரை வச்சிருக்கிறோம். சனாதனத்தை ஒழிக்கப்படும் தான் நாங்கள் வந்து களத்தில் இறங்கியிருக்கிறோம். இப்போ பார்த்தீங்களையா, இந்த வீடியோவை அண்ணாமலை ஷேர் பண்ணி என்ன சொல்லியிருந்தாருன்னா, திமுக எம்எல்ஏ உதயநிதி சட்டமன்றத்தில் சனாதன தர்மத்தை ஒழிப்பேன்னு சொல்றாரு, ஹிந்து மதத்தை ஒழிப்பேன்னு சொல்றாரு. அதை தொடர்ந்து தாவேகா எம்எல்ஏவா இருக்கக்கூடிய முஸ்தபா அந்தாலும் நாங்க ஹிந்து மதத்தை அழிப்போம், சனாதன தர்மத்தை ஒழிக்கிறதுக்கு தான் நாங்களும் களமிறங்கி இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதன் மூலியமாக திமுகவும் தாவேகாவும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் அப்படின்றத நிரூபிச்சிருக்கானுங்க. திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தைரியம்னு ஒண்ணு இருந்திருந்தா இப்ப பேசின இந்த பேச்சுக்களை தேர்தலுக்கு முன்னாடி பேசியிருக்கணும், தேர்தல் பிரச்சாரங்கள்ல பேசியிருக்கணும். அப்பெல்லாம் பேசாம ஏன்டா பயந்தாங்கோலிகளா, தொடை நடுகிகளா இப்ப பேசுறீங்க அப்படின்ற மாதிரி காட்டமா, ரொம்ப ரொம்ப காட்டமா அண்ணாமலை பதிலடி கொடுத்திருக்காரு. ஒரே கல்லுல ரெண்டு மாகான்னு சொல்லுவாங்க. அத மாதிரிதான் இப்ப நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் ஒரே ட்வீட்ல 2 ஹிந்து விரோதிகளுக்கு செருப்படி கொடுத்திருக்காரு. இந்த முஸ்தபா பேசின வீடியோ இருக்கு இல்லையா, அது இந்திய அளவுல செம்ம வைரலா போயிருக்கு. முக்கியமா நேஷனல் மீடியாலாம் இந்த ஆளை தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க, காரி துப்பி கழுவி ஊத்துறாங்க. ஆல்ரெடி விஜய் மீது ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கு. சபாநாயகரா நியமிச்சிருக்கக்கூடிய அந்த நபர் இருக்கார் இல்லையா, அவரு இதுக்கு முன்னாடி மத பிரச்சாரங்கள் பண்ணிட்டு இருந்தாரு, மத மாற்றம் வேலைகள் பண்ணிட்டு இருந்தாரு, போறவங்க வரவங்க கிட்ட எல்லாம் பைபிளை கொடுத்துட்டு இருந்தாரு அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாம சட்டமன்றம் ஆரம்பிக்கும் பொழுது அந்த முதல் நாள்ல தான் நினைக்கிறேன், அப்போ அவரை பைபிள் இருந்து வசனம்லாம் படிச்சிருப்பாரு. அதையும் நாம பெருசா அப்போஸ் பண்ணவே இல்லை, இல்ல தப்புலாம் ஒண்ணும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் நானே பேசியிருந்தேன். பைபிள் இருந்து ஒரு வசனத்தை மேற்கோள் கட்டி பேசுறத நாம் யாருமே தப்பாவே பேசல, தப்பாவும் பார்க்கல. அவர் பைபிள்ல இருக்கக்கூடிய வசனத்தை படிக்கிறாரு. அட் த சேம் டைம் சட்டமன்றத்தில் உதயநிதி ஸ்டாலின் சனாதன தர்மத்தை அழிப்போம் ஒழிப்போம், அதாவது ஹிந்து மதத்தை அழிப்போம் ஒழிப்போம்லாம் பேசிட்டு இருக்காரு. பைபிள் வசனம் பேசலாமா, தப்பு கிடையாதான். ஆனா ஹிந்து மதத்தை ஒழிப்போம் இவர் பேசுவாராம். அதுக்கு எதிராக நம்ம கேள்வி கேட்டா நாம மத அரசியல் பண்றோமா? எப்படிங்க இதெல்லாம்? இந்த குற்றச்சாட்டெல்லாம் ஆல்ரெடி திரு விஜய் அவர்கள் மீது இருக்கு, எப்படி நீங்க இதெல்லாம் அலோவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. அதுவே இன்னும் முடிஞ்ச பாடல்ல அதுக்குள்ள இவர் இந்த முஸ்தபா, நாங்களும் பெரியாரை கையில வச்சிருக்கோம், நாங்களும் அம்பேத்கரை தலையில வச்சிருக்கோம், நாங்களும் சனாதன தர்மத்தை ஹிந்து மதத்தை அழிக்கிறதுக்கு தான் களம் இறங்கியிருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் பேசி அது இந்தியா முழுக்க வைரலாகி எல்லாருமே தாவேக்காவை கழுவி ஊத்துறாங்க. அது நாடு முழுக்க வைரலாகி எல்லாருமே செருப்பாலி அடிக்கிறாங்க. உன்னை எல்லாம் ஒரு ஆளு நம்பி சீட்டு கொடுத்தா இருப்பாரு விஜய், அவரை சொல்லணும், உன்னை நம்பி சீட்டு கொடுத்ததுக்கு உன்னால என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுட்ட, நல்லா இரு நல்லா இரு. உண்மையிலேயே விஜய் இப்படிதான் நினைச்சிருப்பாருங்க, உன்னை நம்பி சீட்டு கொடுத்ததுக்கு உன்னால என்ன செய்ய முடியுமோ செஞ்சிடடா, நல்லா இருடா அப்படின்ற மாதிரி தான் கண்டிப்பா விஜய் நினைச்சிருப்பாரு. இந்த ஆள் பேசினது நாடு முழுக்க வைரல் ஆனதுக்கு அப்புறமா
இவர் பேசினது இவருக்கே பேக் ஃபயர் ஆனதுக்கு அப்புறமா இப்படி ஒரு ட்வீட்டை போட்டிருந்தாரு. எந்த மதத்திற்கும் எதிரானவர்கள் நாங்கள் கிடையாது. அப்புறம் என்ன இதுக்கு நாங்களும் ஹிந்து மதத்தை அழிக்க தான் களம் இறங்கியிருக்கோம்னு சொன்னீங்க. இந்த ஆளு என்ன சொன்னாரு? நாங்களும் ஈவேராவை வச்சிருக்கோம், நாங்களும் அம்பேத்கரை வச்சிருக்கோம். ஆ? அம்பேத்கரும் ஈவேராவும் தாவேக்காவின் கொள்கை தலைவர்கள்ல. சரி முஸ்தபா பாய், நீங்க என்ன பண்றீங்க? ஈவேரா சிலையை தூக்கின்னு போயிட்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மசூதி, ஒவ்வொரு தர்கா வாசலையும் வைக்கிறீங்க. கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லைன்னு அந்த சிலைக்கு கீழே எழுதியிருப்பாங்க இல்லையா, அந்த எழுத்தோட சேர்த்து நீங்க மசூதி வாசலையும் தர்கா வாசலையும் வைக்கிறீங்க. அதுக்கப்புறம் அம்பேத்கர் அவர் சட்டத்தில் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு இல்லையா, அந்த சட்டத்திற்கு எதிராக இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க இல்லையா, அந்த விஷயங்களுக்கு ஆதரவு நீங்க கொடுக்குறீங்க. அம்பேத்கர் என்னென்னலாம் பண்ணணும்னு சொன்னாரோ அது செய்யணும், அது பண்ணணும்னு நீங்க குரல் கொடுக்குறீங்க. அதுக்கப்புறமா வந்து ஹிந்து மதத்தை அழிக்கலாம். ஓகேவா? இதை பண்றீங்களா? இப்ப நான் சொன்ன இந்த 2 விஷயம் இருக்கு இல்லையா, ஒன்னு ஈவேரா சிலைய மசூதி வாசலையோ தர்கா வாசலையோ வைக்கணும். அப்படி இல்லைன்னா அம்பேத்கர் அவரு ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு, மத அடிப்படையில் ஒரு சில விஷயங்களா சொல்லியிருக்காரு, அதை நீங்க செய்யணும், பண்ணணும், அதுக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லணும். இந்த 2 விஷயத்துல ஏதாச்சும் ஒண்ணுத்தை நீங்க பண்ணி காட்டுங்க. கண்டிப்பா நான் சத்தியம் பண்ணி சொல்றேன், வர 2029 நாடாளுமன்ற தேர்தல் வரும் இல்லையா, அப்போ தாவேகா சார்பாக நிற்கக்கூடிய வேட்பாளர்களுக்கு நான் ஃப்ரீயாவே ப்ரமோஷன் பண்றேன். சத்தியம் பண்ணி சொல்றேன், சத்தியம் பண்ணி சொல்றேன். இப்போ நான் சொன்ன இந்த 2 விஷயத்துல ஏதாச்சும் ஒண்ணே ஒன்று மட்டும் நீங்க பண்ணுங்க. 2029 பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு உங்களுக்கு சார்பாக, உங்க கட்சிக்கு சார்பாக, உங்க கட்சியின் வேட்பாளர்களுக்கு சார்பாக நான் ஃப்ரீயாவே ப்ரமோஷன் பண்றேன். அண்டு ஈவேராவும் அம்பேத்கரும் எங்களுடைய கொள்கை தலைவர்கள்னு இவர் சொல்றாரு இல்லையா, அவங்க 2 பேருமே இஸ்லாம் மார்க்கத்தை குறித்து என்னெல்லாம் பேசியிருக்காங்க, இஸ்லாம் மீது அவங்களுடைய பார்வை எப்படி இருந்தது அப்படின்றதெல்லாம் நாம பார்க்கணும் தானே. கண்டிப்பா கண்டிப்பா நம்ம பார்த்தே ஆகணும். முஸ்தபா பாய்க்கு அதெல்லாம் நம்ம கண்டிப்பா எடுத்து சொல்லியே ஆகணும். நாங்களும் ஈவேராவை வச்சிருக்கோம், நாங்களும் அம்பேத்கரை வச்சிருக்கோம், நாங்களும் சனாதனத்தை ஒழிக்கிறதுக்கு தான் களமிறங்கி இருக்கோம் சொன்னீங்கல்ல. ஃபர்ஸ்ட் ஈவேரா இஸ்லாம் மார்க்கத்தை குறித்து என்னெல்லாம் சொல்லியிருக்காரு, அவருடைய பார்வை எப்படி இருந்திருக்கு அப்படின்றத பத்தி பார்ப்போம். பாருங்க. பார்ப்பானுக்கு பயந்தும் முஸ்லிம்களுக்கு அதிக இடம் கொடுத்தும் வந்தோம், அதன் பலனை இன்று அனுபவிக்கிறோம். பார்ப்பனர்கள் சாணி என்றால் முஸ்லிம்கள் மலம். மைனாரிட்டிகளை ஆதிக்கத்தில் விட்டு வைப்பதும் அவர்களது தனி சலுகைகளுக்கு இடம் கொடுப்பதும் தமிழ்நாட்டுக்கு, தமிழ் பெருவாரி மக்கள் சமுதாயத்துக்கு கேடு என்பதை விளக்கவே இந்த அறிக்கை. இப்ப நீங்க பாத்தீங்களா, இதை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ரிசர்ச் பண்ணிலாம் ஒன்றும் கண்டுபிடிக்கல. கூகுளில் போனேன், இஸ்லாம் பற்றி ஈவேரா சொன்ன கருத்துன்னு போட்டேன், வந்துடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் அம்பேத்கர் அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்றத பத்தி பார்க்கலாம். அம்பேத்கர் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு, ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு புத்தகம், பாகிஸ்தான் ஆர் தி பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா. அந்த புத்தகத்தினுடைய பெயர் இதுதான். ஓகேங்களா? அந்த புத்தகத்துல ஏகப்பட்ட விஷயங்கள் அவர் சொல்லியிருக்காரு. தாவேகா எம்எல்ஏ முஸ்தபா இருக்கார் இல்லையா, அவருடைய வீட்டு அட்ரஸ் யாருக்காச்சும் தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் சொல்லுங்க, இந்த புத்தகத்தை நாம அவருக்கு கொரியர் பண்ணலாம். அந்த புத்தகத்துல இஸ்லாம் மார்க்கத்தை குறித்தும் இஸ்லாமியர்களை குறித்தும் அவர் என்னென்னலாம் சொல்லியிருக்காரு அப்படின்றத அவர் அப்போதான் புரிஞ்சுப்பாரு. அதை படிச்சு அவர் புரிஞ்சுக்கட்டும். அம்பேத்கர் எழுதிய அந்த புத்தகம் இருக்கு இல்லையா, பாகிஸ்தான் ஆர் தி பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா, அந்த புத்தகத்துல நிறைய விஷயங்கள், உண்மையாலேயே நிறைய பாயிண்ட்டுகள் அதுல இருக்கு. ரொம்ப ப்ரூட்டலா ஏகப்பட்ட விஷயங்கள் அவர் எழுதியிருப்பாரு முஸ்லீம்களை குறித்து. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ப்ரூட்டலான பல உண்மைகளை அந்த மனுஷன் அதுல குறிப்பிட்டு எழுதியிருப்பாரு. அதுல நான் ஒரு 2-3 பாயிண்ட் மட்டும் நான் உங்களுக்கு எடுத்து சொல்றேன். முஸ்லிம்கள் சொல்லக்கூடிய சகோதரத்துவம் அப்படின்றது முஸ்லிம்களுக்கு மட்டும்தான், முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு அந்த சகோதரத்துவம் அப்படின்றது பொருந்தாது. மற்ற மதத்தை சேர்ந்தவர்களை அவங்க சகோதரத்துவத்தோடு பார்க்க மாட்டாங்க. அதே மாதிரி எந்த காலத்திலும் முஸ்லிம்கள், உண்மையான முஸ்லிம்கள் நம்முடைய பாரத தேசத்தை தாய்நாடாக பார்க்க மாட்டாங்க. முஸ்லிம் அல்லாத மற்றவர்களை சகோதர சகோதரிகளாக அவங்க பார்க்க மாட்டாங்க, பார்க்க கூடாதுன்னு முஸ்லிம் மார்க்கம் சொல்லுது. இன்னும் சில பாயிண்ட்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் படிக்கிறதுக்கு எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. அதாவது நான் ஜென்ரலா படிப்பேன், பட் அதை வீடியோல சொல்றதுக்கு எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. ஜிஹாத் பத்தி அவர் சொல்லியிருக்காரு, மத மாற்றங்களை பற்றி அவர் சொல்லியிருக்காரு, முஸ்லிம் படையெடுப்புகளை பற்றி அவர் சொல்லியிருக்காரு, இஸ்லாத்துல இருக்கக்கூடிய பெண்களின் நிலை அதை பத்தி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பெண்களை பார்த்து பாவப்படுற அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. இப்போ தாவேகா எம்எல்ஏ முஸ்தபா என்ன செய்ய போறாரு, நாங்களும் அம்பேத்கரை வச்சிருக்கோம், நாங்களும் ஈவேராவை வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு.
அவங்களாம் தான் இஸ்லாம் மார்க்கத்தை பற்றி இப்படிலாம் சொல்லியிருக்காரு. நான் உங்ககிட்ட இப்போ சொன்ன விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது வெறும் 0.0001% மட்டும்தான். இதை விட ஏகப்பட்ட விஷயங்கள் அந்த 2 தலைவர்களுமே இஸ்லாம் மார்க்கத்தை குறித்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு முஸ்தபா என்ன சொல்ல போறாரு? அப்புறம் அண்ணாமலை சொல்லியிருந்தார் இல்லையா, திமுகவும் தாவேகாவும் ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள்னு. அதுக்கு முஸ்தபா என்ன பதில் சொல்ல போறாரு? திமுகவுக்கு மாற்றாக தாவேகா, நாங்க மாற்று அரசியல் செய்ய போறோம், நாங்க தமிழகத்தை மாத்த போறோம்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்துட்டு திமுக எந்த பாதையில பயணிக்குதோ அதே பாதையில தான் தாவேகா பயணிக்குது. இதுக்கு திரு முஸ்தபா அவர்கள் என்ன பதில் சொல்ல போறாரு? வந்தே